பிள்ளைகளை பாருங்க, என் குழந்தைகள் எல்லாருமே பசி பட்டினி என்று எல்லோரும் அழைகிறார்கள். எனக்கு தெரியவில்லையா? ஐயோ சாமி, 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 சதிராடும் மலர் தனை கண்டு இப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருக்கிறது உனக்கு தெரியவில்லையா சுவாமி? எனக்கு நன்றாக புரியுது நல்ல தங்கா. 12 வருடமாக நமது நாட்டிலே மழை பெய்யாத காரணத்தினால் நமது நாடு வறட்சியாகி விட்டது. நாட்டு மக்கள் அனைவரும் பஞ்சத்தால் அடிபட்டு அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். நம்மிடத்தில் இருந்த பொன் பொருள் ஆபரணங்கள் எவ்வளவு கொடுத்தோம், அவர்கள் பஞ்சமான தீரவில்லை. நமது பிள்ளைகளின் பசி நம்மால் போக்க முடியவில்லை. நான் என்ன செய்வது கண்ணே, என்ன செய்வது? இதற்கு நான் என்ன செய்ய முடியும் கண்ணே, என்ன செய்ய முடியும்? பாருங்க, என் குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும், என் பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் என்றால் என் தாய் வீடு, என் அண்ணன் வீடு, நான் போயிட்டு வரேங்க. வழி விடுங்க சுவாமி, வழி விடுங்க சுவாமி. நம் குழந்தைகளின் பசி தீர வேண்டும் என்றால் உன் தாய் வீடு செல்ல போகிறாயா? ஆமா நல்ல தங்கா, நாம் நல்ல முறையோடு இருந்து தாய் வீட்டுக்கு சென்றால் நமக்கு அங்கே மதிப்பு மரியாதை நமக்கு கிடைக்கும். ஆனால் இப்பொழுது நாம் எப்படி இருக்கின்றோம்? பசியால் பஞ்சத்தால் வாடி நாம் இருக்கும் நிலைமையே வேறி. இந்த கோலத்தில் நாம் சென்றால் அங்கே நமக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்குமா? என் வார்த்தையை கேள் நல்ல தங்கா, நல்ல தங்கா. அது மட்டும் இல்லை, உன்னுடைய அண்ணன் யார்? உடன் பிறந்தவன், உன்னுடைய ரத்தம். தங்கைக்கு இப்பேற்பட்ட நிலைமை ஏற்பட்டு விட்டது என்று உன்னை பார்த்த உடனே வாரி அணைத்துக் கொள்வார். ஆனால் உன்னுடைய அண்ணி நம்ம உடன் பிறந்தவரா? அவர் எப்பேற்பட்டவர், ஏற்பட்டவர் என்று நமக்கு தெரியாது. உனக்கு அங்கு சென்றால் மதிப்பும் மரியாதையும் கிடைக்காத கண்ணே. என் வார்த்தையை கேள் கண்ணே. நல்ல தங்கா, போக தகாதடி மாறி.
நல்லதங்கா. அங்கு சென்றால் நாம் இருக்கும் இந்த நிலைமையில் நீ இருக்கும் இந்த நிலைமையில் நீயும் நமது பிள்ளைகளும் இந்த கோலத்தில் சென்றால் அங்கு உனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்காது. நான் சொல்வதை கேள் தங்கா. எனக்கா? நல்லதங்கா. அப்படியா? ஆமா சுவாமி, உனக்கு இதுதான் கலக்கமா? ஆமாம் கண்ணி. இதுதான் வருத்தமா? உண்மைதான் சுவாமி, மனதில் கலக்கம் வேண்டாம். வளர்ந்தோம். ஆனால் பல்லவ வந்து விட்டது. இருந்தாலும் போக வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் வேண்டாம் என்று தடுக்கிறார். சுவாமி, கொல்லாத பஞ்ச காலம், கொள்ளாத பஞ்ச காலம், என் குழந்தைகளை காப்பாற்றணும். எப்படியாவது போய் என் குழந்தைகளை அண்ணனுக்கு சொல்லி நான் எடுத்துரைக்கின்றேன். ஆனால் நான் கண்டிப்பாக என் தாய் வீடு சென்றுதான் வருவேன். நமது பிள்ளைகள் பசியால் இருப்பதை என்னால் பார்க்க பொறுக்க முடியவில்லை என்று கூறுகின்றாய் நல்லதங்கா. எனக்கு மட்டும் நம் பிள்ளைகள் பசியால் இருப்பது எனக்கு வேதனையாக இல்லையா? எனக்கு வருத்தமாக இல்லையா? என்ன செய்வது? நம்முடைய நிலைமை எப்படி? இந்த நிலைமையில் நீ போகிறாய் என்கிறாயே, அங்கு சென்று நீ அவமானப்பட்டு வந்தால் யாருக்கு செய்யும்? நமக்கு தானே நல்லதங்கா. நான் கூறுகின்றேன் நல்லதங்கா. நான் போறேன் நல்லதங்கா. போயிட்டு வருங்க. இவ்வளவு தூரம் எனக்கு கூறுகின்றேன், என் பேச்சு கேட்கவில்லை. என் தாய் வீட்டுக்கு நான் சென்றுதான் வருவேன் என்று பிடிவாதமாக இருக்கின்றாய். சரி, நடப்பது நடக்கட்டும். உன் வார்த்தைப்படியே சென்று வா. ஆனால் நமது கோட்டை வாயற்படின் வரைக்கும் நான் வழி அனுப்பி வருகின்றேன். வாங்க.